ஆமா, நான் வாசிக்கிறேன், பின்பு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். ஆமென். Hallelujah. But he that putteth his trust in me shall possess the land and shall inherit my holy mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அந்த பகுதியை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்போமா? என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். ஆமென். அதை உரிமையாக்கி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவரை நம்பியிருக்கிற நான் தேசத்தை சுதந்தரித்து அவர் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. சோதரிக்கும் தேவன் நம்முடைய வார்த்தை அனுப்பினவர். அது வெறுமையா திரும்புவதற்கு அல்ல, அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடித்து திரும்பும்படி அனுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. விசுவாசத்தோட கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நன்றி 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 ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை அனுப்பி இருக்கிறீர், எங்களை ஒரு காலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்கும்படிக்கு அந்த காலத்துக்குள்ளே அழைத்து வந்த கிருபைக்காய் தயவுக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே ஆவியில் அதை பார்க்கும்படிக்கு சுதந்திரவாளிகளை எழுப்பி தங்கள் சுதந்திரத்தை சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தருடைய பிரகாசிக்கிற மனக்கண்களை தந்தருளும்படி நான் வேண்டுகிறேன். தகப்பனே, உணர்வுள்ள இருதயத்தை தந்தருளும்படி வேண்டுகிறேன். தீவிரமாய் செயல்படும்படிக்கு தங்களை அர்ப்பணித்து ஓடும்படிக்கு அந்த கிருபை செய்வீராக. இதோ கர்த்தாவே முடிவில் நாங்கள் நிற்கும் பொழுதே பெற்றுக்கொண்டவர்களாய் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் காணியாட்சிக்காரர்களாய் நிற்கும்படிக்கு அந்த கிருபை பாக்கியங்கள் ஒவ்வொருக்கும் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறப்ப பரிசுத்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் யாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். Glory to God. Praise the Lord. இந்த மாதத்தை வந்து ஒரு விசேஷித்த ஒரு மாதமாய் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல எப்படி சொன்னா, you have to understand the seasons. காலங்களை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த காலங்களை சொல்லும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். சில வேளையில என்ன சொன்னா, because God is going to do everything swiftly, சீக்கிரமாய் காரியங்களை நடப்பிக்க போகிறார். ஏன்னா முடிவின் நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். சபையானது தன்னை வந்து நிலைப்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே தேவன் தீவிரமாய் செய்யும் பொழுது நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, கர்த்தரோட இசைந்து வேகமாய் துரிதமாய் ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்னு சொன்னா வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதத்தை காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன சுதந்திரிக்கும்படிக்கு நான் செய்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் தீவிரமாக இதை செய்ய போகிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 57 அதிகாரம் 13 வசனத்துல நான் சொன்னது, என்னை நம்பி இருக்கிறவன் எவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்துல காணியாட்சிக்காரனாய் இருப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்துல எடுத்திருந்த கர்த்தரை மேல் நம்பிக்கை இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் தனக்கு குறித்து நான் எடுத்திருந்தேன். அது சொல்ற வார்த்தை, என்னை நம்பி இருக்கிறவன் எவனோ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து சொன்னா அது சொல்றாரு. ஏன் அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்கள் நீங்க வாசிச்சா தெரியும். அவரை அல்லாமல் மற்றவர்கள் மேல வைக்கிறவங்களை குறித்து அவர் சொல்றாரு, நீ வந்து அந்த நாள்ல உனக்கு என்ன சொல்றது சூழ்நிலைகள் கடந்து போது கூப்பிட்டுப்பாரு, அது உன்னை ரசிக்கட்டும். ஆனா என்னை நம்பி இருக்கிறவன், பிரைஸ் தி லார்ட், that's a differentiation. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். ரொம்ப முக்கியமானது, வித்தியாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். என்ன வித்தியாசம் சொன்னா, இந்த காலகட்டத்துல உங்கள் தகப்பன் உங்களுக்கு இறங்கி உங்களுக்காக வேலை செய்கிறதை யாவர் காண போகிறார்கள். ஆமென். பிரைஸ். அது இயற்கைக்கான காரியமா இருக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்க போகிறது. ஆமா. எல்லாத்தையும் இது எப்படி ஆகும் என்று சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆமென். அப்ப அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஞாபகத்தை கொள்ளுங்க. The first criteria is என்னை நம்புகிறவன் எவனோ. He who put the trust in the Lord. கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் எவனோ, அதுடைய அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவனை நம்பிக்கையை கொண்டிருக்கிறவனுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, தேசத்தை சுதந்தரித்து. ஆமென்.
என்னை நம்புகிறவன் என்ன செய்வான்? அப்படியே வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பான். அவனுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குகளையும் சுதந்தரிப்பான். அவனுக்காக சிலுவையிலே சம்பாதித்த எல்லா நன்மையும் சுதந்தரிப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெளிவா இருக்கணும். என்னை நம்புகிறவன் எவனோ. அப்போ எந்த இடத்துக்கு நம்ம முதலாவது வரணும்னு சொன்னா, அவரை எல்லாவற்றிலும் நான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தாவீதை குறித்து அங்கே ஒரு சாட்சியிடப்படுகிறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து அதனால்தான் தாவீதுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது. ஆமா, அவருடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது அவன் மகன் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் அங்க இடத்துல சொல்றாரு, உன் தகப்பனாகி தாவீது நிமித்தம். ஆமா, நான் என்ன பண்ண மாட்டேன், ராஜ்யபாரத்தை நீ உயிரோடு இருக்கும் பொழுது நான் எடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு பின்பு எடுப்பேன். ஆமா, மரித்தாலும் அவனை குறித்து பேசுகிறார். அவன் சந்ததியில ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் சாலமன் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை வழிபடுவதற்கு எல்லா காரியங்களும் செய்தான். தேவனுடைய ஆலயத்துல அந்நிய தேவர்களை கொண்டு வந்து வைத்தான். அவன் விட்டு விலகி போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் மனைவி என்ன பண்றாங்க, மனைவிகள் என்ன பண்றாங்க, ஒவ்வொன்றாய் விக்கிர ஆராதனைக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். அவன் எல்லாவற்றுக்கும் என்னது, அது சாபத்திற்கு ஏற்றவன். அவனுக்கு என்ன பண்ணி இருக்கணும், சாபம் வந்து இருக்கணும். ஆனா அந்த இடத்துல God had to remember David. ஆமென். ஏன் தெரியுமா அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல். Praise the Lord. This is the honor. இதான் கணம். கர்த்தர் மனிதனை கனம்பட விரும்புகிறார். Praise the Lord. ஆமென். ஏன் சொன்னா அவன் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணினான். Praise the Lord. Hallelujah. அதுதான் அர்த்தம். கர்த்தரை நம்புகிறவன் எவனோன்ற வார்த்தை சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ப. Praise the Lord. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி செயல்பட்டார். என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த நம்பிக்கை என்ற இடத்துலதான் தடுமாறும். அதுதான் இருக்கு. வாக்கு தத்தங்கள் உண்டு, ஆனால் வாக்கு தத்தங்கள் என் வாழ்க்கையில வந்து பலிக்க கூடாதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய நம்பிக்கை அசைக்கப்படுகிறது. கர்த்தரை நான் எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிற அனுபவம் இருக்குமே, ஆனால் என் நம்பிக்கை நிலை நிற்கும். மரணமே நேரிடும் பொழுது என்ன இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, நான் இந்த பொருளை நான் வணங்க மாட்டேன். அதான் நம்பிக்கை. என் ஜீவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், என் ஜீவன் அல்ல, என் கர்த்தருடைய வார்த்தை. Praise the Lord. Why do I live? I live to fulfill the word of God, to honor the word of God. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றவும் தேவனுடைய வார்த்தை கனமன்வதற்கு தான் நான் ஜீவிக்கிறேன் தவிர நன்மையானதை புசிப்பதற்கோ மேன்மையை அடைவதற்கோ நான் இங்க இல்லை. See, that's what your understanding should be. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சொல்றேன், என்னை நம்புகிறேன். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னா, அவனை நம்பும் பொழுது அவருடைய வார்த்தையை கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது என்னது, ஜீவனை நான் கண்டடைகிறேன். Praise the Lord. ஜீவனை கண்டடைகிறேன். As simple as that. Your life is a very different life when you trust the Lord. Amen. அதான் இந்த நாட்களில் அதிகம் என்ன பண்ணி சொன்னா, சிந்தனை உங்களுடைய அறிவுல எட்டுல பரவாயில்ல, தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உஷ்ணம் எத்தனை இருந்தாலும் யோசிக்காதீங்க. திரும்ப சொல்றேன், உஷ்ணம் எத்தனை இருந்தாலும் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. என்ன நடக்குமோ தெரியாம இருந்தா யோசிக்காதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன பண்ணுங்க சொன்னா பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் சுதந்திரிக்கிறேன், நான் சுதந்திரவாளி. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல காணியாட்சக்காரனா இருக்கிறேன். I have a portion. மறந்துடாதீங்க,
பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். It is mine. Praise the Lord. I have a property. Praise the Lord. Hallelujah. யோசிச்சு பாருங்க. அதுதான் நீங்களும் நானும். இந்த வெறும் சாதாரண ஒரு மனிதன். ஆனா அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார்? தன்னுடைய உண்டாக்கினவையில அவனுக்கு ஒரு உரிமையை கொடுக்க விரும்புகிறார். அவன் தானியாட்சிக்காரனா இருக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அடிமையாய் அல்ல, பரதேசியாய் அல்ல, உரிமையாளனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் நம்ம இழக்காதபடிக்கு தேவன் மேல நம்பிக்கையில அதிகமாய் காணப்படுவோம். லேவியர் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சொல்ற வார்த்தையை பாருங்க. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் முதலாவது எண்ணத்துக்குள்ள வரணும். ஆண்டவர் எனக்கு சுதந்திரிக்கும்படி சொல்லும் பொழுது நல்லா வச்சுக்கொள்ளுங்க, ஏற்கனவே பலவான் அதை ஆண்டு கொண்டிருக்கிறான். வாக்கு பண்ணின தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அது வெறுமையான தேசம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. அங்கே ஏற்கனவே இருந்தவர்கள் தங்களுடைய வசதிக்காக தாங்கள் வாழ்வதற்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அதை செய்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னு சொன்னா, அது அவங்களுக்கு செய்யல, வரப்போகிற இஸ்ரவேலர், வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலருக்காக அவர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்று அறியாமல் இருந்தார்கள். இந்த தேசங்கள் எப்பொழுது உண்டாக்கப்பட்டதுன்னா, அடிமைத்தனத்துல 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல அங்கே பார்வோனுடைய கொடுமையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இவர்களுக்கு என்று வாக்குத்தத்தத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் கண்கள் பார்க்காதனால, நான் கடந்து போகிற சூழ்நிலையினால என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு தெரியாதல இல்லைன்னு சொல்லி இல்லாதது போல, அனாதைகளை போல நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது தான் நம் இழப்பின் காரணம். See, this morning I want you to have an attitude change. என்ன சொன்னா, உங்களுடைய பார்வை மாறணும், உங்களுடைய நடக்கம் மாறணும், உங்களுடைய செயல் மாறணும், your mentality, your mindset, உங்களுடைய மைண்ட்செட் மாறணும். என்ன மைண்ட்செட் வரணும்? உரிமையாளனுடைய மனப்பான்மை வேணும். An ownership mentality. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You're not going to possess something which is somebody's. You're possessing what belongs to God. Praise the Lord. Hallelujah. நீங்க ஏதோ ஒண்ணு யாரோ ஒருவருடைய போய் நீங்க எடுக்கல, அவருக்கு சொந்தமானதை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. Hallelujah. அப்ப வாக்குத்தத்தம் என்பது நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஏதோ ஆண்டவர் எனக்கு செய்யணும் இல்ல. வாக்குத்தத்தம் என்பது நான் உரிமையாக்கிக் கொள்ளணும். Praise the Lord. My mentality has to change. Praise the Lord. If something I receive from God, கர்த்தர் என்னை குறித்து என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுக்கார் என்று சொன்னால், உடனே நான் எப்படியா மாறணும் சொன்னா, அப்படிப்பட்டவனாய் மாறணும். மாறின நான் இப்ப என்ன செய்யணும்? என்னுடையதை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளணும். Praise the Lord. Hallelujah. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியது சொன்னா, முதலாவது என்ன பண்ணா, இங்க மாறணும், அடிமையா மாற முடியாது. ஆமென். Praise the Lord. I'm going to possess the land. அந்த தேசத்தை நடக்கும் பொழுது, அந்த தேசத்துல இருக்கிறாங்க, அந்த தேசத்துல இருக்கும் பொழுது என்ன செய்யறது? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த மனப்பான்மைக்குள்ள போனீங்கன்னா, it is not an ownership mentality, it's a slave's mentality. அது உரிமையாளருடைய மனப்பான்மை அல்ல, அடிமையின் மனப்பான்மை. அடிமையுடைய மனப்பான்மை தெரியுமா? யாரோ ஒருத என்னது இல்லாதது போல, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அப்படி வைக்கல. அவர் சொல்றாரு, அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள்.
Praise the Lord. I am making them to prepare for you. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. உண்டாக்கப்பட்ட ஒன்றும் யாரும் என்ன பண்ண முடியாது. உலகத்துல நான் சம்பாதின்னு சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் எதையும் உருவாக்கல. உருவாக்கினவர் நம்முடைய தகப்பன். Hallelujah. Praise the Lord. Get into that mentality. Praise the Lord. மாறணும். மனப்பான்மை மாறணும். மனநிலை மாறணும். நீங்க என்னவோ என்ன சொன்னது? A minority. இதான் மனநிலை இல்ல. We are a minority. Who said so? Who said so? See, we are not just confined to a geographical place. ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறவங்க நம்ம இல்ல. இந்த உலகமும் நிறைவும் என் தகப்பனுடையது. உலகத்தில் உள்ள யாரும் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தார். Praise the Lord. Hallelujah. இது மாத்திரமல்ல, வானத்தை உண்டாக்கினவர் அது உட்கார்ந்து இருக்காரு. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், தேவ தூதர்கள் யாவரும் எனக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, எனக்காக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Open your mind today. மனப்பான்மை மாறணும், மனநிலை மாறணும். Praise the Lord. Hallelujah. உடைக்கணும். Ask the Lord. ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிளாத்து முன்பாக நிற்கிறார். He is the governor. யூதர்கள் அடிமைகள் மறந்துடாதீங்க. அவங்க தான் ஆட்சி புரியுறாங்க. நிற்கிறாரு. அவன் சொல்றான், உங்களை வந்து என்ன சொல்றது, ரிலீஸ் பண்றதுக்கு, உன்னை ஃப்ரீ பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொல்றாரு, இல்ல, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல உனக்கு என்ன இல்ல. You think you are a governor. You think you are the ruler. Not so. இல்ல. ஏன்னா இந்த பூமியானது ஆளுகை செய்கிறது என் பரலோக ராஜா. Praise the Lord. மறந்துடாதீங்க. The heaven is ruling over the earth. Praise the Lord. Hallelujah. And I belong to heaven. Amen. Hallelujah. I am a citizen of heaven. Praise the Lord. மனப்பான்மை மாறணும். பரலோகத்தில் என்ன சொல்றது, குடியுரிமையா இருக்கிறாங்க. I am a citizen. Praise the Lord. Hallelujah. So I have the authority. Nobody has authority over me. சூழ்நிலையானது, உலகமானது என்னை ஆளுகை செய்ய முடியாது. Praise the Lord. என்னை ஆளுகிறது என்னுடைய ராஜ்யம். அது என் பரலோக ராஜ்யம். ஆமென். Praise the Lord. Open your eyes today. Open. நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை ஆளும்படிக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. You give. நீங்க தான் கொடுக்குறீங்க இடம் உங்களை ஆளும்படிக்கு. இல்லைச்சுன்னா உங்களால யாருங்கள பண்ண முடியாது. ஆமா. See, பிலாத்து அவரை எப்படியாச்சும் என்ன பண்ணோம், விடுதலை செய்யறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணா. முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா the kingdom of heaven is already written that he has to go through the cross. இவர் சிலுவையிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பரலோக ராஜ்யத்திலிருந்து கட்டளை உண்டாயிருக்கிறது. ஆமென். என்னென்னமோ நடக்குது. See, he is the ruler. அவன் தான் ரூலர். அவன் நினைச்சா செய்திருக்கலாம்ல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, நம்மை ஆளுகிறவர்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. You must understand. நம்மை ஆளுகிறவர்கள் நமக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அதற்கு வேண்டியவைகளை செய்வதற்கு தான் கர்த்தர் அவளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்மை ஆள்வதற்கு அல்ல. Praise the Lord. You have to understand this very clear. Change your mentality. your மனப்பான்மையை மாற்றுங்க. மனநிலை மாறணும், மாறி ஆகணும். If you don't have the mindset of the hare, சுதந்திரவாளியினுடைய மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியாது. Be very careful with this. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம். எபிரேயர் 10:23. வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ரொம்ப அழகாய் சொல்லுகிற காரியம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவது.
Praise the Lord. அப்போ என்னுடைய நம்பிக்கை என்ன? அதான் முக்கியமான என்னுடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல நம்மளுடைய என்ன சொல்றது மனநிலை அல்லது மனப்பான்மை இன்னது என்பதை அறிய முடியும். பலவீனத்திலையும் என்ன சொல்றது ஒன்று இயலாமையில் இருக்கிறது போல என்னுடைய அறிக்கை இருக்குமே. ஆனால் அந்த எப்படியாச்சும் உங்களுக்கு எப்படியாச்சும் இது செய்யுங்க, இது ரொம்ப கஷ்டமானது, ஆனா அவங்க மனசை மாத்துங்க. உங்களுக்கு இப்படிதான் நம்முடைய what we forget is ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால நல்லா புரிஞ்சுக்க. There's a big difference the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டில அவளுக்கு பலி செலுத்தப்படல. பழைய ஏற்பாட்டில அவளுக்கு ஒரு என்ன சொல்றது பிரதான ஆசாரியர் இல்லை. அவருக்காக பரிந்து பேசுகிறவர் இல்லை. நல்ல வசனம் சொல்லுகிறது, ஒருவனை தேடினேன் சோரை அடைக்கும்படி நிற்கும்படிக்கு ஒருவனை தேடினேன் காணவில்லை. But not in the New Testament. The New Covenant, புதிய உடன்படிக்கையில் அது இல்லை. ஏனென்றால் சொன்னார், இதோ இருக்கிறேன் அடியேன் என்னை அனுப்பும். அவர் வந்தவர் என்ன செய்தார்? அவர் வந்தவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். வந்தவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? மீட் எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், மீட் எடுத்தாச்சு. இப்ப இந்த மீட் எடுத்தவன் என்ன பண்ணக்கூடாது? பழைய வாழ்க்கை அடிமை வாழ்க்கையை போல என்ன பண்ணக்கூடாது? வாழ. அப்ப இங்க மாறணும், இங்க மாறணும். ஆமென். இங்க மாறினா என் ஜெபம் மாறும், என் நட மாறும், என் பேச்சு மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் மேல என்ன இருக்கிறது? ஒரு அழைப்பு இருக்கிறது. நான் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் சுயமாய் செய்ய முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நானும் அறிந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்றது? அது சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னால ஓடி முடிக்க முடியல, ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப என் காரியங்கள் என்ன பண்ணணும்? சுதந்திரிக்கணும். அப்ப நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்னை பலப்படுத்துவரோட கூட இசைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால தான் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறது? அறிக்கை செய்கிறது. நம்பிக்கை என்ன? ஆமென். அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம பெருக பண்ணுவேன்னு சொல்லி யாருடைய வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய பார்வை எப்படி மாறணும்? என்ன இருக்க? ஆண்டவரே என்னை 1000ஆய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உறுதியா ஏன் நான் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லும் பொழுது தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனா இருப்பான்னு சொல்லும் பொழுது you will possess your promise. ஆமா, இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், தேவனோடு பேசின காரியங்கள், தரிசனங்கள் நிறைவேறமாக இந்த நாட்களில் அறிக்கை பண்ணுங்க. சூழ்நிலை எப்படி விடாம இருக்கலாம், அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்றது சும்மா வேற வெறும் வாக்கு தத்து சொல்றது இல்லை. நான் அதுதான். ஆமென். அவர் என்ன எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அதுதான் நான். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை காண்கிறவர்கள் இப்படிதான் சாட்சி சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். புரியுது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை பார்க்க how to possess your promise. உங்களுடைய வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். சரிங்களா? The first one, சுதந்திரவாளியின் அதிகாரத்தில் செயல்படும். Amen. The first is always as a ownership, but the authority of ownership you have to act. ரொம்ப முக்கியமானது. அப்படியே அர்த்தம் என்ன சொன்னா, ஒரு சுதந்திரவாளியின் மனப்பான்மை என்பது ஒரு குறிப்பிட்ட சொத்தை வைத்திருக்க
பயன்படுத்த மற்றும் கட்டுப்படுத்த சட்டப்பூர்வ அதிகாரத்தை புரிந்து கொள்வதை குறிக்கிறது. ஆமென். திரும்ப நான் சொல்றேன், நான் தமிழ்ல இங்கிலீஷ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன். சுதந்திரவாளியின் மனப்பான்மை என்பது ஒரு குறிப்பிட்ட சொத்தை வைத்திருக்க, பயன்படுத்த மற்றும் கட்டுப்படுத்த சட்டப்பூர்வ அதிகாரத்தை புரிந்து கொள்வதை குறிக்கிறது. இதில் மற்றவர்கள் அந்த உடைமையில் தலையிடுவதை தவிர்ப்பதற்கான உரிமையும் இருக்கிறது. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But I receive a promise. நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது என் மைண்ட்ல என்ன பண்ணுவாரு? அது சொல்றாரு, அங்க பத்திரமாக இருக்குது, அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். அவருடைய தேசத்தை இதுதான் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறது. அப்போ இந்த மைண்ட் செட் உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் சுதந்திரவாளியின் அதிகாரம் உண்டாகும். அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, அவர்கள் என் முன்பாக முறிந்து போவார்கள். அவன் என் முன்னாடி என்ன ஆவாங்க? அவங்க என் சத்துருக்கள் என்ன பண்ணணும்? விலகி போகணும். என் மைண்ட்ல கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு என் கண்ணில் வெட்டிக்கிளி போல இருக்கிறேன், அவங்க கண்ணிலே வெட்டிக்கிளி போல இருக்கிறேன்னு சொன்னா போகவே மாட்டேன். See, when God gives a promise, you have to understand. When God gives you a promise, He also gives you a command. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அதோடு கூட ஒரு கட்டளையும் கொடுப்பார். ஆமா, இந்த தேசத்தை கொடுக்கிறேன், நீ புறப்பட்டு போ. சோ தேசத்தை கொடுக்கிறேன் என்பது வாக்குத்தத்தம் சொல்லும் போது, அடுத்தது என்ன? புறப்பட்டு போ என்பது கட்டளை. புரிஞ்சுக்கணும். அப்போ வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட நான் அடுத்தது என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். These are two things you have to do back. அப்ப இந்த கட்டளைக்குள்ள போகும்பொழுது என்ன இருக்குன்னு சொன்னா, நீ என்ன பண்றாரு? அவரு நிறைய காரியங்களாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த உடன்படிக்கை குறித்து சொல்லும் பொழுது, ப்ராமிஸ் சொல்லும் பொழுது, உடன்படிக்கையின் understanding the promise of God. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது இதை அந்த பழைய பாட்டுல ஒரு சில காரியங்களோட கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அது பின்னாடி வசனம் வாசினா அப்படியே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ என்ன பார்த்தேன்னு சொன்ன அந்த காரியங்கள் அந்த ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் இன் a place of impossibility. வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது எப்படி இருக்குன்னு சொன்னா, இது சாத்தியமே இல்லை, இது நடக்கவே முடியாது. இது இங்கதான் வாக்குத்தத்தமே வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வாக்குத்தத்தம் வரும் பொழுது, அந்த முடியாத ஒரு இடம் வரும் பொழுது என்ன இருக்குன்னா, நம்முடைய அறிவை உள்ள போடணும். அறிவை உள்ள போட்டுட்டு என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா, ஆண்டவர் செய்யணும். ஆனா வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, வாக்குத்தத்தம் கொடுப்பார், நாம் அவரோடு கூட இசைந்து என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தத்தை சோதனை. ஆண்டவர் மேல தொப்புலாம் போட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. யுத்தம் நீங்க தான் பண்ணணும், ஆனா யுத்தம் கர்த்தருடைய. Praise the Lord. Hallelujah. அதான் கமெண்ட். It's an instruction. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் யுத்தம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்க, நான் யுத்தம் பண்ணணும், நான் பண்ணி ஆகணும். அப்ப இந்த யுத்தம் பண்ணும்போது என்ன ஆயிடுது பிரச்சனைன்னு சொன்னா, மண்டை வேலை செய்யுது. ஏன்னா இட் இஸ் இம்பாசிபிள். இது சாத்தியமே இல்லை, இது நடக்க முடியாது. இப்ப நடக்க முடியாத காரியமா இருந்தா யார் ஆண்டவர் கூப்பிடுவாங்க?
எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? நடக்கிற ஒரு காரியமா இருந்தா எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? நான் நல்லா இருக்கிறப்போ படிக்கட்டு கீழே இறங்கி போகணும். நான் ஆண்டவரே நான் படிக்கட்டுல இறங்க போறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவேன். எத்தனை பேர் அப்படி கூப்பிட்டுருக்கீங்க? ஏன்? வெளியே போனா ஜெபம் பண்ணிட்டு போவோம், அது வேற. படிக்கல கீழே இறங்குறது மேல இறதுக்கு ஆண்டவரே வாங்க நான் படிக்கட்டுல போறேன் என் கூட வாங்க ஆண்டவரே மாட்டோம். ஏன்? என்னால முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கும் தெரியும் இவனுக்கு செய்ய முடிஞ்சா இவன் என்ன பண்ண மாட்டான். இவன் கூப்பிடணும்னா இவனால என்ன பண்ணும்? முடியாத. இதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் வரும் பொழுது இட்ஸ் ஆல்வேஸ் இன் a place of impossibility. நடக்க சாத்தியமே இல்லாத நிலையில தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஏன் நடந்துங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு சரிங்களா? இந்த வாக்குத்தத்தம் வரல முதல்ல அதை என்ன பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தம் உட்கார்ந்து கொஞ்சம் ரசிக்க கத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் the promised land. ஓகே, அது எப்படிப்பட்டதுதான்? முதல்ல என்னது? பாலும். கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்தணுமே இல்லையா? இப்போ ஆமா. ஏன்னா நிறைய நேரத்துல என்ன இருக்குதுன்னா வசனம் வந்தது வாக்குத்தத்தம் வாங்கிடுறோம், சோத்திரம் கர்த்தர் செய்வா சொல்லிட்டு என்ன பண்ற, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். கர்த்தர் சார் we are not entering in. Praise the Lord. யோசிச்சு பாருங்க, வனாந்தத்தை தாண்டணும். இந்த வனாந்தத்தை தாண்டும் போது இவன் கொஞ்சம் மண்டையில யோசிச்சு போற தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஷ்டத்தையும் தாங்கி உள்ள போயிருப்பாங்க. Praise the Lord. Because the destination you know. நீ முடிவு உங்களுக்கு தெரியும். ஆகியால என்ன பண்ணிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் போயிடலாம், பாலும் தேனும் ஓடும். அங்க எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவையெல்லாம் always the promises, all your needs will be met. உங்களுக்கு தேவை என்பதே இல்லாதபடிக்கு ஒரு நிறைவுக்குள்ளதான் உங்களை கொண்டு போவார். ஆமென். So these are the things you have to start thinking. அடுத்து நான் சிலதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அடுத்தது நீங்க அந்த ஆளுகை செய்வீங்க. உங்களை யாரும் என்னை இது வரைக்கும் அடிமை, ஆனா அந்த இடத்துல எப்படி சொன்னா நீங்க தான் எப்ப வேணா எந்திரிக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடலாம், வேண்டதெல்லாம் வச்சுக்கலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அப்படி எல்லாம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? You start thinking on the promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது உங்களுக்கு விரோதமா இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ கர்த்தரோட கூட உன்னதங்களில உட்கார்ந்து இருப்பீங்க. எல்லாம் அழுகை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம் இல்லாத அளவுக்கு எல்லாம் ஆண்டவர் செய்து முடியாது. அதான் ப்ராமிஸ். அதுதான் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இப்ப இதுக்குள்ள போகும் பொழுது ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களை முதல்ல என்ன பண்றீங்க, உற்சாகப்படுத்துறீங்க சரிங்களா? ரெண்டாவது இப்ப ஆசை வந்துடும். இப்ப சொல்றா அமெரிக்காவுக்கு போலான்னு வந்தேன், ஆசை வந்துடும் எல்லாருக்கும் சரிங்களா? ஆசை வந்துருச்சு. ஆனா திடீர்னு சொல்லும் அது எப்படி போக முடியும், எப்படி விசா கிடைக்கும், இல்ல வேலை இருக்கணுமே, அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், இல்ல அவனுமா இல்லையா? ஆமா. உடனே என்ன பண்றோம்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தத்தை பார்த்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுடைய பிளெஸிங்ஸை பார்க்கணும். ஏன்னா அதான் உங்களை உற்சாகப்படுத்தும் சரிங்களா? ரெண்டாவது இவரை பார்க்கணும். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன வாக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப என்னன்னு சொன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற வரைக்கும் இவர் என்ன பண்ண மாட்டாரு, என்னை விட்டு போக மாட்டாரு. ஒரு தைரியம். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கான், எதிராளி ஒருத்தர் இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவன் என்னென்ன காரியங்களோ, ஏன்னா அவங்க தான் உங்களை போட்டு நெருக்கத்துல கொண்டு வந்தது. அது இதுவரைக்கும் அந்த அடிமைத்தனம் தானே, பார்வனுடைய அடிமைத்தனம் தானே உங்களை பாய்ச்சிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல, எகிப்தை விட்டு வந்தாலும் எகிப்தை என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன் எங்க போச்சு? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா so much of effect, அங்க வாங்கின எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க வர இந்த அதே போலதான் நமக்கு பிரச்சனைகள் போராட்டத்தில் போகும் பொழுது என்ன பண்ண, நமக்கு இந்த பிசாசானவனை சொல்லி 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 தூங்கி ஏச்சா எப்படியோ மறக்காம என்ன வந்துடும், பிசாசு ஞாபகம் வந்துடும். ஆமா, ஏன்னா அதே சொல்லி 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 நல்ல மைண்ட்ல வந்துடும். இப்ப இது வந்த உடனே இப்ப என்ன சொன்னா என்ன பண்றது, இவனை இப்ப என்ன பண்ணுச்சுன்னா உங்களுடைய உரிமை என்ன,
பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையும் அதிகாரம் என்ன? லூக்கா 10:19 வாசிச்சோன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்வீர்கள், ஒன்றும் உங்களை ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஃபர்ஸ்ட் வாசிச்சல வாக்குத்தத்தத்துல என்னை நம்புகிறவன் எவனோ அப்படியே போட்டுருந்துச்சு. He who put his trust in me. என்னை நம்புகிறவன் எவனோ. அப்ப இந்த வசனம் வந்தது. என்ன வசனம் வருது? சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிப்பேன், சத்துருடைய சகல வழியும் மேற்கொள்ளுவேன், ஒன்னும் என்ன சேதப்படுத்தாது கொடுத்திருக்காரு வாக்குத்தத்தம். இப்ப நம்பணுமா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு போகும் பொழுது இவன் வருவான், ஆனா நான் அவனை ஜெயிப்பேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த கல்வாரி சிலுவையில அவர் அவனை ஜெயித்தார். கொலோசியர் 2:15 படி அவனை என்ன துரைத்தனை வல்லமை அதிகாரங்களை புரிந்து போட்டு வெளியரங்க மூலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்றாரு? I'm getting into my mind. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நான் என்னுடைய மனப்பான்மையை மாத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதுவரைக்கும் அடி வாங்கி நெருக்கத்துல கண்ணீர்லயும் வேதனையிலையும் இதுவரைக்கும் ஒண்ணும் வாய்க்காமையும் எல்லாம் எப்படி சொல்லுங்க, நிறைய பேர் கிட்ட போவோம் கிடைக்காது. இதையே வாழ்க்கை. உங்களுக்கு காணல் நீரை போல ஓடி 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 ஓடிட்டு இருக்குதே வாழ்க்கை. இதையே போயிட்டோமா இப்ப மண்டை பூரா இறங்கிருச்சு. இப்ப இதெல்லாம் மாத்தணுமா இல்லையா? நம்ம சுதந்திரவாளியினுடைய மனப்பான்மை வேணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த வசனங்களை கொண்டு வரணும். இப்ப என்ன பண்ணணும்? நம்புகிறோம் மாறணும். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 18 வாசிச்ச பாருங்க. அவர் நம்ம சொல்லுகிறான், நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் வாசிங்க 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதே நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். ஏது இல்லாத போதும் என்ன பண்ணணும்? நம்பிக்கையோட விசுவாசித்தார். இப்ப நான் என்ன பண்றேன்? நம்ம என் மனப்பான்மை மாத்திரம் நம்புவதற்கு என்ன இல்ல, because it's an impossibility. ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்துற இடம் எதுன்னு சொன்னா இம்பாசிபிள். யோர்தான் இருபுறமும் கரை ஃபுல்லா புரண்டு ஓடுது. அது எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரு ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உடன்படிக்கை பெட்டியோட போய் நில்லு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நம்புறதுக்கு ஏது இல்ல. கண்டிப்பா அது நிக்காது, நான் நிக்க மாட்டேன். அப்படிதான் நம்பிக்கை வரவே தவிர அது நிக்கிற நம்பிக்கை வராது. இப்ப என்ன பண்ணணும்? நாம தான் நம்பிக்கையே அப்படியே போட்டிருக்கு. நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் நம்பிக்கையோட. நம்பிக்கையே இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நம்பிக்கையே இல்ல, அது நம்புவதற்கு ஏது அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரை நம்புறது. பிரைஸ் தி லார்ட். என்ன நம்புறது இல்ல, என்ன நம்புறதாக ஒன்றுக்கும் உதவாது. அந்த நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசங்கிறது எதுன்னு சொன்னா அவரை பிரைஸ் தி லார்ட் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பண்ணிட்டாங்க. இல்லைன்னா யோர்தான் நிக்கவே நிக்காது. யோர்தான் நிக்கும் நான் கிராஸ் பண்ண சொன்னா வருஷங்கள் ஓடி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தங்கள் மாறல, தேவன் மாறல. ஆனா நானு அவர் சொன்னார் போனதுக்கு போக மாட்டார். யோர்தான் நிக்கட்டும்னு வெயிட் பண்றேன். இதுதான் பிரச்சனை. மனுஷன் என்ன சொல்லுவோம், அரசாங்கம் என்ன சொல்லுவோம், சூழ்நிலை என்ன, நிறைய சேர்த்து வைப்போம். இதான் மைண்ட் எல்லாம். Nobody wants to cross. ஆண்டவர் சொல்றாரு go. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அடுத்தது ஒரு எச்சரிப்புல இந்த வாக்குத்தத்த தேசத்துல போகும் பொழுது முக்கியமானது என்ன சொன்னா ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது. என்னாகும் 33:51 58 நான் ஜஸ்ட் மட்டும் சொல்லிட்டு போறேன், வாசிக்க வேணாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அழித்து போடணும். அங்க இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எரிச்சு போடணும். ஒன்னே என்ன பண்ணக்கூடாது? வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சுதந்திரிக்கிற தேசத்துல தீட்டான ஒன்றும் பாவமான ஒன்றும் சாபமான ஒன்றும் இருக்கக்கூடாது. இருந்தா போட்டிருக்குது. அதே நம்பர்ஸ்ல 55 56ல 33 55 56ல பாத்தீங்கன்னா அதே என்ன போட்டிருக்குன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வாழ்நாள் பூரா பிரச்சனையா இருப்பாங்க. விட்டு வச்சீங்கன்னா
பண ஆசை, கோபம், கசப்பு, பெருமை. ஆமா, நான் என்ன குடும்பம், நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் இப்படி, நான் எங்க ஊரு, இதெல்லாம் இன்னும் ரசிக்கப்பட்டு வச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா பிரச்சனை. ஆவிக்குரியல முன்னேறவே எங்க அம்மா, எங்க மாமா, எங்க தாத்தா, எங்க பாட்டின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா ஆவில முன்னேறவே வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, சொல்லும் போது சொன்னாரு இந்த வசனத்துல லேவியர் 20:24 என்ன சொன்னாருன்னா, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அவன் தேசத்தை ஏன் கொடுக்கிறார்? உன்னை இருக்கிற இடத்துல உன்னை ஆசிரிச்சிருக்கலாம் இல்ல, உன்னை பிரித்து எடுத்தார். ஏன்னா தனக்கு சொந்த ஜனமாய் பரிசுத்த சந்தை இந்த உலகம் முழுவதும் உன்னை காணும்படிக்கு, யார் என்பதை, அவனுடைய தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறியும்படிக்கு கர்த்தர் உன்னை பிரித்து எடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சுதந்திரிக்கிற நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ண சொன்னா, முற்றுமுடிய அழிச்சு போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, விட்டு வச்சீங்கன்னா ஒரு நாள் வரும்பொழுது திரும்ப உங்களை அறிவுதரப்படுத்த பார்ப்பாங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களை பாதிக்கும். நான் எப்பொழுதுமே முற்றுமுடி ரொம்ப முக்கியமானது. ஒரு பிரச்சனை, போராட்டம் மத்தியில் போகும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளலன்னு சொன்னார், உங்க வாழ்நாளில் நீங்க திரும்பவும் பிரச்சனை போகும், அதே பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சில வேலையில சிலருக்கு, நான் பார்த்தது எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலரை ஆண்டு விட மாட்டாரு, அதே டைப் பண்றாரு. ஆமா, மூவ் பண்ணவே விட மாட்டாரு. ஆமா, வருஷங்களாகும், அழுவாங்க. என் ஒரு அருமையான புலிஸ் சொல்றது கூப்பிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த பிள்ளை சொல்றது, ஆண்டவர்கிட்ட நான் புலம்ப ஆரம்பிச்சிருக்கேன். எதுவரைக்கும் ஆண்டவரை இப்படியே நான் வண்ணாந்தத்திலே போட்டு என்னை மாட்டி எடுப்பீங்க? எவ்வளவு நாள் ஆண்டவரை நான் வறண்டு நிக்கிறது, கொஞ்சமாச்சும் என் நாவுக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இந்த வசனம் சரி சொல்லிட்டு ஃபாஸ்டிங்ல இருந்தேன். சரி, ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி சொன்னா சிரிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கடந்து போகிற பாதை தெரியும். ஏன்னா அமைதியா இருந்தேன். சரி ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப நீ அவருக்கு இது வீட்டுக்கு ஆகார் ஓடி வந்து தப்பிக்கணும்னு பாக்குற. ஆண்டத்தை திரும்ப கோ பேக், கோ பேக், கோ பேக் சொல்லுவான். இப்போ சேஞ்ச் யுவர் மென்டாலிட்டி. நான் கற்றுக்கொண்ட பாடம், கடந்து போகிற உஷ்ணத்தை பார்க்காதீங்க. நீ அக்னி ஊடாய் நடந்தாலும் வேகாத இருப்பா, அக்னி உன் பேரில் பற்றாதுன்னு சொல்றாருல. அதை என்ஜாய் பண்ணுமா? அந்த வனாந்தரத்திலையும் இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்காரு. அவரை சுத்தி அனுபவி. எல்லாம் அழிந்து போனாங்க, ஆனா இன்றைக்கு நம்ம நிக்கிறோங்க. காசு இல்ல, பணம் இல்ல, எது இல்ல, ஆனா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் சந்திக்கிறாரு, நன்றி சொல்லி அவரை துதி. Give glory to God. அவரை ருசிக்க ஆரம்பி. இது ஒண்ணுமே இல்லை. அதனால தாவி சொல்லி கொடுக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். It's all about His presence. ஆமென். நான் சொன்னேன், ருசிக்க பாரு. உன் கண்ணெல்லாம் அவர் மேல வை. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ வெளியே வந்தது கூட யாருக்கும் தெரியாது. நீ வெளியே வரும்போது ஒரு வாசம் கூட உன் மேல இருக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அப்படியே ஜெபம் ஆரம்பிச்சேன். எப்போ கூப்பிட்டாங்க ஆண்டவர் ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி. நான் கடந்து போன பாதம் வேற எதுவுமே கிடையாது. அவரை மாத்திரம் பிடித்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப என்ன சொன்னா, he will teach us. நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் என் நாட்களை எண்ணும்படி அறிவை தாரும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் கடந்து போகும் பொழுது, பிரச்சனை போராட்டங்களை கடந்து போகும் பொழுது என்னை அழிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்துல அழிந்து போடுறதுக்கு இல்ல, பசியினாலும் தாகத்தினாலும் மறிந்து போய் பிரேத குழிய வனாந்தரத்துல வைக்கிறதுக்கு ஆண்டவர் அழைத்து போல.
வாழும் தேவன். அதனாலதான் you must have a good understanding of your promise. வாக்குத்தத்தை குறித்து ஆவியில கண்கள் திறக்கப்பட்டு இருதயம் திறக்கப்பட்டவளை பார்க்கணும். How God wants to transform your life. Praise the Lord. உங்க வாழ்க்கை எப்படி மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஆமென். Praise the Lord. Look at that. அதை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் ஜெயம் எடுப்பீங்க. ஆமென். Praise the Lord. ஆகினால கடந்து போகும் பொழுது தயவு கூர்ந்து கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறார், எதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ண விரும்புறாரு அலோவ் பண்ணுங்க. திரும்ப அதே மாதிரி இருக்காதீங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாது நான் போறதுன்னா எல்லாரும் தான் போகணும். ஆமே, போகாதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாம் போய் தான் ஆகணும். ஆனா போகும்போது எவ்வளவு ஈஸியா போறது மட்டும் சொல்லித்தரேன். ஆமே, பாறை திட்டு எல்லாம் இருக்கு, ஆனா நீங்க சுமக்கவே வேண்டாம். கண்ணீர் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா நீங்க கண்ணீர் சிந்த வேண்டாம். எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாவற்றிலும் மன நம்பிக்கையா இருக்கணும். நீங்க உட்கார்ந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத நீங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. இத கிறிஸ்துவ you don't need to enter. நீங்க உள்ள போய் அத சிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் நடந்துட்டு இருக்கும், அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும், நீங்க உள்ள உலாவிட்டு இருக்கலாம் அவரோட. ஹalleluya. praise the Lord. வெளிய பார்த்தா அக்னி தான். என்ன பிரச்சனைனா நம்ம அக்னியில உலாவ இஷ்டம் இல்ல, ஊரே பாக்குதே நம்மள. இதான் பிரச்சனை. முடிவுல கனம் உண்டா, மகிமை உண்டா. ஏன்னா அவர் சொன்னது என்ன, வாழும் தேடும் ஓடுகிற தேசம். ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வாசி அந்த வசனம் என்ன வாசம் இன்னொரு அதுல இருந்து ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டையை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானில் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, now is standing on your new covenant. புதிய உடன்படிக்கையில நிற்க வேண்டும். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் பெட்டி, the ark of the covenant. சரி சொல்றாங்க. சரி, இந்த என்ன சொல்றது, பெட்டி என்ன புரிஞ்சுக்கிற வேண்டிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, it is a presence of God. தேவனுடைய பிரசன்னம். நல்லா புரிஞ்சு, தேவனுடைய பிரசன்னம். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 10 கட்டளைகள், அடுத்தது ஒரு பொற்பாத்திரத்துல மன்னா, அடுத்தது பார்த்தா ஆரோனுடைய குளிர்த்த கோல், அது இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த மூணு அங்க இருக்கு உள்ள. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா மசிசி இது இருக்கு. இது சுமந்து போறாங்க. நம்ம நியூ கவர்மெண்ட்ல வரப்போறது நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கு. இதோடைய இது பாத்தீங்கன்னா நிழல்ல நிஜமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா the law is a word of God. கட்டளைகள் தேவனுடைய வார்த்தை. இரண்டாவது பாத்தீங்கன்னா மன்னா, it is life. praise the Lord. வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவாப்பம் நானே. மோசே உங்களுக்கு என்ன பண்ணாரு, வானத்து மன்னா கொடுத்தார், ஆனா நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவம். is your life. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா is your priesthood. இன்னைக்கு பிரதான ஆசாரியராய் உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அவர் ஒருவர். It talks about the salvation, the saving grace of the Lord Jesus Christ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்கன்னு சொல்றாரு. அவங்கள போங்கன்னு சொன்னவரு வீட்டுல உட்கார்ல. இதான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்பவுமே. When God says go, He gives you a promise that says go, it means He's going before you. Hallelujah. Praise the Lord. அந்த கல்வாரி சிலுவையில அவர் முதலாவது போனார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதன் ஊடே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Hallelujah. He goes before you in everything. ஏன்னா he is the one who gave you the promise. உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் அவர், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலை கவனம் செலுத்துகிறவர் அவர். Praise the Lord. நீங்க நன்றாக இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், காணியாட்சிக்காரனா இருக்கணும் என்பதை அதிகமாய் விரும்புகிறவர் அவர். Hallelujah. Praise the Lord. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, தனியா இருக்கிறது போல யோசிக்கக்கூடாது. ஆமா, உடனே என்ன பண்ணக்கூடாது, சங்கீத புத்தகங்களை அழுகை சங்கீதங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு புலம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே புலம்பல் பண்ணக்கூடாது.
ஆமா, அது வேற இது வேற. நல்லவர். அவருடைய நாமம் இம்மானுவேல். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தன் ஜனத்தின் பாவங்கள் இருக்கும்படி வந்தார். நல்ல ஜாபிச்சு டு பி வித் அஸ். கர்த்தர் நம்மோடு இருக்கும்படி, நம்மோட நடக்கும்படி, நம்மளுடைய நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம அழைத்து செல்லும்படி நல்லா படிக்கிறீங்க. To be with us so that you're completing your journey and entering into the eternal life. உங்களுடைய என்ன சொல்ற வாழ்க்கையை முடித்து நித்திய ஜீவனுக்குள்ள நீ கடந்து வருவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். என்ன பண்ண ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ஸ் உடைய அவங்களுடைய அனுபவங்கள் எடுத்து உங்களோட வராதீங்க. புதிய உடன்படிக்கையின் அனுபவத்துக்குள்ள வாங்க. புதிய உடன்படிக்கை அனுபவம் என்னன்னு சொன்னா, பாவியா இருக்கிற நான் பரிசுத்தமானாக மாற்றப்பட்டேன். ஆமென். என் கிரியினால் அல்ல, தேவ கிருபையினால, அவரை நான் விசுவாசித்ததுனால. ஆமென். இன்றைக்கு தேவன் எனக்குள்ள என்ன பண்றாரு? வாசமா இருக்கிறார். அவங்களுக்கு இல்ல, அவங்க மேல வருவார். நல்லா புரிஞ்சுக்கலாம், மேல வருவார் for the ministry. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் என்னோடு இருக்கிறார்? என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி என்னை உருமாற்றி அவரை போல உருமாற்றி சகலவற்றிலும் நாம் ஜெயக்குள்ளா இருக்கும்படிக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் என்னை விட்டு விடுவது, என்னை கைவிடுவது. அதான் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவளாய் விட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் போவது நலமா இருப்பேன், நான் போய் தேற்றவான உங்களுக்கு அனுப்புவேன். அவர் என்ன பண்ணார்? சகல சத்தியத்தை உங்களை போதித்து நடத்துவார். அவங்களோடு கூட இருப்பார். Praise the Lord. Hallelujah. That's a big difference. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னை நடத்துவதற்கு ஒருவர் என் கூடவே இருக்கிறார். Hallelujah. நான் சொன்னா அவரோடு கூட இசைந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்தணும். ஆமென். என் வாக்கு தத்தத்தை எனக்கு சொன்னதை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் அதில் அதிக கவனம் செலுத்தணும். சங்கீத புத்தகத்துல 114 சங்கீதத்துல 5-7 நீங்க நேரம் இல்லை, 7 மட்டும் வாசிங்க. Psalm 114 verse 5 to 7, but 7 மட்டும் வாசிங்க. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் ஆக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. என்ன பண்ணோம்? அது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் பின்னாடி 5-6 வாசிச்சீங்கன்னா நம்ம போட்டுருவோம். The presence of God என்ன ஆயிடுச்சு? துள்ளுது. மவுண்டன்ஸ் ஆர் துள்ளுது. அடுத்தது பாத்தீங்கன்னா யோர்தான் ரிவர்ல தண்ணி பயந்து நிக்குது. அப்படியே போட்டிருக்க எல்லாம் நிக்குது. ஏன்? The presence of God. Amen. Hallelujah. Now we are the temple of the living God. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். We carry the presence of God. Praise the Lord. Hallelujah. ஏதோ வந்துட்டு போறது இல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவ பிரசன்னம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது நாம் உடன்படிக்கை பெட்டிகளாய் இருக்கிறோம். சர்வ பூமியின் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அங்க வைத்த மாத்திரத்துல எப்படி மேலிருந்து கீழே வருது? impossibility becomes a possibility. Hallelujah. முடியாதுன்றது முடியும். அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள. ஆமென். பலவீனங்கள், வியாதி, வேதனை, நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அதை மாற்ற முடியாது. ஆமென். அதை மாற்ற முடியாது. He is with you. Praise the Lord. His power is with you. You are anointed. He is with you. உங்களோடு கூட இருக்கிறார். அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறாது. நீங்க கடந்து போகிற சூழ்நிலை நிமித்தம் எதுவுமே மாறாது. ஏன் இது உங்களோடு கூட இருக்குன்னா நீங்க மாற்றவர்களாக இருக்கணும். Praise the Lord. ஆமா. இப்போ நீங்க முதலாவது என்ன பண்ண? What I am a owner of. நான் எதுக்கு உரிமையாளன் என்பதை முதலாவது நீங்க மைண்ட்ல வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? சுகத்துக்கு உரிமையாளரா? ஆமா. அந்த மென்டாலிட்டி இருந்தா சுகவீனத்தை என்ன பண்ணுவீங்க? எதிர்ப்பீங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கால் வலிக்குதுன்னா ஓகே ரெஸ்ட் எடுத்துடணும், வீட்டுல இருந்துருவோம், சர்ச்சுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். Who are you? You are not a slave. You are the master. Praise the Lord. Amen. உனக்குள்ள இருக்கிறது அபிஷேகம். உன் பலவீனத்துல என் பலன். புரிஞ்சுக்கீங்க? பலவீனத்தை சொல்றீங்க. நீங்க பலவீனங்களை பேசுறதுக்கு தான் எல்லாம் ஆயத்தம். அங்கதான் ப்ராப்ளம். See, you have a slave mentality, not an ownership mentality.
ஒரு வேலைக்காரனா இருந்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது. எஜமானா இருந்தால்தான் என்ன பண்ணுவீங்க? எதிர்த்து நிற்பீங்க. இப்போ என்னுடையதை யார் எடுத்தாதான் எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். என்னது இல்லாத யார் இது பண்ண என்ன பண்ண மாட்டோம். அதனாலதான் நம்ம தெருவெல்லாம் அப்படி மோசமா இருக்குது. வீட்டுல யாராச்சும் கோபப்பட சொல்லுங்க. உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க? தெருவில் யாரும் கோபப்பட்டா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளது இல்லை. புரியுதா சொல்றது? இதான் ப்ராப்ளம். எனக்கு உரிமை இல்லை. உரிமை இல்லைன்னா என்ன வராது? எனக்கு கோபம் வராது. அப்ப இன்னைக்கு ஏன் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம்? We are not getting angry over the enemy. இல்ல, ஏன்னா விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளது இல்லாதது போல, எனக்கும் சுகம் கொடுக்கிறது ஆண்டுடைய வேலை, எனக்கு சுகம் எந்த இல்லாதது போல. நான் தான் வந்து ஓனர், உரிமையான in Christ I have received. அப்படி தருண குணமா சுகம் பிள்ளைகளுடைய அப்பம், இது என்னுடையது. கோபம் வரும், வறுமை என்னது இல்ல. I'm owner of what? Riches. ஐஸ்வர்யமான I'm owner. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த தேவையில் சந்திக்கப்படணும். If it is not, then I must get angry. எனக்கு என்ன இருக்கணும்? கோபம் வரும். தோல்வி இல்லை, ஜெயத்துக்கு ஒரு புள்ள. முற்றிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அவன் எதுக்கு உரிமையாளன்? ஜெயத்துக்கு உரிமையாளன். புரியுதா உங்களுக்கு? அப்ப தோல்வி என்பது என்னது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உலக காரியங்களை தான் ஜெய தோல்வியை பார்க்கறாங்க. ஆவிக்குரியதை பார்க்கறதே இல்லை. Change your mentality. மனப்பான்மை மாறணும். Praise the Lord. You must get angry. கோபம் வரணும். மந்தமா இருக்க முடியாது. அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தா அனல் வாங்கி எடுத்து போடுறேன். அனல் வேணும். Praise the Lord. Angry. You must get angry. என் குடும்பத்துல சத்துரு வந்து என்ன பண்ண முடியாது? பண்ண கோபம் வரணும். என் வீட்டுல சமாதானம் இருக்கணும். என் காரியங்கள் இப்படி இருக்கணும், செழிப்பா இருக்கணும். என் பிள்ளைகள் இப்படி, மனைவி இருக்கணும், என்னுடைய கை பிரயாசம் இப்படி இருக்கணும். Praise the Lord. That's sponsorship mentality. அதான் உரிமையாளருடைய மனப்பான்மை. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. எஸ்தர் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை சொல்றதுக்குள்ள தெளிவா இருக்குன்னு சொன்னா, பகைஞர்கள் எழுப்பி ஒரு தேதி குறிச்சு யூத ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போடும்படிக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு, நல்லா அழிக்கிறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை மாத்தினாரு. அது ரொம்ப அழகா இருக்கு. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏன்னா அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம என்ன பண்ண? அமைதியா உட்கார்ந்தாதான் பிரச்சனை இல்லைங்க. தேவனோடு கூட செய்வீர்கள். ஆனால் அது விசுவாச வாழ்க்கையில நடக்கும் பொழுது நடக்கும் சொன்னா நம்முடைய சத்துரு மாம்ச ரத்தம் இல்ல, துரைத்தனங்க வல்லமை அதிகாரம் நமக்கு விரோதமாய் எல்லாம் போட்ட பிளான் ஒண்ணு இல்லாம ஆமென். நம்ம சிதறிக்கப்படும். நாம தெளிவா எழும்பணும். ஏன் நம்ம அழிவுக்கு இல்லை. Today's acceptance has so much has been come into the kingdom. ஏற்றுக்கொள்றது, சத்துருடைய எல்லா ஆயுதங்களையும் ஏத்துக்கிறது. அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் ஒத்துக்கிறது. இப்படிதான் இல்ல. Praise the Lord. You have to come against. புரிஞ்சுக்கணும். பாதியில மறிக்கிறதுக்கு அழைக்கல, வியாதியில மறித்து போய் என்ன சொல்ற ஒண்ணு இல்லாம போறதுக்கு அழைக்கல. என்ன புரிஞ்சுக்கணும்? வறுமையிலும் வேதனையிலும் வருத்தத்திலும் அர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து போகிறதுக்காக நம்மளை அழைக்கல. எழுப்பும் பட்சிக்கு மரித்தவைகள் உயிரோடு எழுப்பும், இல்லாதவைகள் இருக்கிறது போல உண்டாகும். முடியல, எழுப்பணும். நீ எழுப்பு. It cannot be. தோட்டத்துல வளர்க்கிறோம், மரம் ஏதாச்சும் சொன்னா எது வரல, மாம்பழம் வரல, இல்ல அது வரல, எது வரல, என்ன பண்றோம்? What to do next? அதை விட்டுட்டு சரி அவ்வளவுதான்
முடிஞ்சிச்சு, அப்படியே இருக்கட்டும். முடியாது. இன்னைக்கு அப்படி அக்செப்டன்ஸ். நோ, இட் cannot be. பிரைஸ் தி லார்ட். அதான் முதலாவது நாம எழுப்பணும். நம்முடைய சிந்தை மாறணும். சிந்தை மாறும் பொழுது வார்த்தை மாறும், பேச்சு மாறும், உங்களுடைய என்ன சொல்ற நடக்க மாறும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. தேவன் உலகத்துல பேசினால் மாத்திரதான் ஏற்றுக்கொள்வீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எதுவுமே நடக்காதனால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எனக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவர். இப்ப என்ன பண்ணுச்சு, ஆண்டவரே இதோ நான் அர்ப்பணிக்கிறேன், நீ சொன்னதை செய்கிற கர்த்தர் அல்லவா, அந்த நீர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனபுத்திரன், நீ சொல்லி செய்யாதிருப்பினோம், இதோ நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் நீர் என்னை வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நீர் ஆண்டவரை சொன்னீங்களே, அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு, இந்த வாக்குதத்தை நான் சுதந்திரிக்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் எல்லா தடைகள் எதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் விலக்கி போடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். முற்றுமுடிய சத்துரு அழிச்சு போடுறது, விட்டு விட்டு என்ன பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, ஆண்டவர் இந்த நாள்ல செய்வார், கர்த்தர் ஒரு நாள்ல செய்வார் என்று சொல்லி இல்ல, கர்த்தர் நாம் செய்யும்படிக்கு நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் புறப்பட்டு போங்க. Go is yours and he is with you. வாக்குத்தத்தை கொடுத்தவர் புறப்படுங்க சொன்னா சுதந்திரிக்கிறதுக்கு நான் தான் போனோம், அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் தான் யுத்தம் நான் பண்ணுவேன், ஆனா யுத்தம் கர்த்தருடையதா இருக்கும், ஜெயம் என்னுடையதா இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அகைன் இந்த மாதத்துல அப்படியே வாக்குத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமா, சரிங்க பைத்தியம். No, this is mine and this is what I am. இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆகையினால இந்த வாழ்க்கையை இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லுன்னா, கடைசியா கடைக்கு வந்த ஒரு வசனம் இருக்குது, ஆகாரத்தை தண்ணீர் மேல் நீ நான் பின்பு இதுவோ அதுவோ எது வாய்ப்பு. இதெல்லாம் வாசிச்சாச்சு நம்ம. இப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுறோம், ஒண்ணு வச்சிருக்கிறோம். நான் போட்டேன், அது ஒரு நாள்ல வரும். எப்போ செத்ததுக்கு அப்புறம் எப்ப எனக்கு வேணும், சிலதுதான் கிளியரா இருக்கேன், எப்ப எனக்கு வேணும். நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் வாழ்நாளில நான் சுகமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படி, அநேகருக்கு என் வாழ்நாளில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அதுவா எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Certain things you have to be zealous with God. வைராக்கியம் கொள்ளணும். ஆமா, வைராக்கியம் கொள்ளணும். 100 வயசு ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, அமைதியா இருந்தா கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல செயல்பட. ஆமென். முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து, முடிஞ்சிருச்சுன்றது it's a defeated mentality. It's not a ownership mentality. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. விடாதீங்க. Come out of it. Surrender yourself. Ask the Lord to change. கர்த்தர் உங்களை மாற்றும்படி கேளுங்க, உங்களை உருமாற்றும்படி கேளுங்க. ஆமென். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன சொல்ற, உண்மை உள்ளவர், அவர் ஏதோ அல்ல, அதை நிச்சயம் நிறைவேற்றும்படிக்கு அவர் கொடுத்தார். Praise the Lord. ஆமென். இப்பொழுது கர்த்தர் செய்வார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.